ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு தாத்தாக்கள் வாழ்ந்த வீடு. ஒரு தோப்புல நிறைய வௌவால்கள் தொங்கிக்கிட்டு இருந்ததாம். மரத்துல தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்ததாம். அதுதான் அதுங்களுடைய வசிப்பிடம். அவையெல்லாம் பழம் தின்னி வௌவால்கள். இந்த வௌவால்கள் பகலெல்லாம் தலைகீழ தொங்கும். இரவானதும் பறந்து போய் பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரும். இரவுல கண்ணு தெரியுமா வௌவாலுக்கு அப்படின்னா தெரியும். அதோட மட்டும் இல்ல, அவை எதிர்க்க இருக்க பொருட்கள் மேல வேகமா பறந்து போகும்போது மோதாம இருக்க, மீ ஒலிகள் அப்படிங்கிற ஒலிகள் எழுப்பும். அதாவது அது மனிதர்கள் காதுக்கு கேட்காது. அவை எழுப்புற ஒலிகள வச்சு, அந்த ஒலிகள் எதிர்க்க இருக்க பொருள் மேல பட்டு எதிரொலிக்கும். அது மூலமா அந்த எது மேலயும் மோதிக்காம அது பறந்து போகும். அந்த வௌவால்கள் கூட்டத்திலே ஒரு குட்டி வௌவால் இருந்துச்சாம். இந்த குட்டி வௌவாலு என்ன செஞ்சுதாம், ஒரு நாள் அம்மாவ பார்த்து, "அம்மா, அம்மா, அதோ தூரத்துல ஒரு வீடு தெரியுதே! பெரிய பங்களா வீடு மாரி இருக்கே! அந்த வீட்ட பார்த்தா எனக்கு என்னமோ அங்க போகணும் போல இருக்குமா! அது யார் வீடு?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். உடனே அம்மா வௌவால் சொல்லுச்சாம், "அதுவா? அதுதான் நம்ம தாத்தாக்கள் வாழ்ந்த வீடு" அப்படின்னு சொல்லிச்சாம். அதான் எனக்கு அங்க போணும் போல இருக்கா! அங்க யாரும்மா இருக்காங்க? ஏம்மா நாம அங்க இல்லாம இப்ப இங்க வந்துட்டோம்?" அப்படி சொல்லி கேட்டுச்சாம் குட்டி வௌவால். "அது ஒரு பெரிய கதை" அப்படின்னுச்சாம் அம்மா. "சொல்லுமா, சொல்லுமா" அப்படின்னு அது மரத்துல தொங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டே கேட்டுச்சாம் குட்டி வௌவால். உடனே அம்மா வௌவால் சொல்லுச்சாம், "அந்த வீடு ரொம்ப பழைய காலத்துல ஒரு ஓட்டு வீடா இருந்தது. அந்த வீட்டுல ஒரு அண்ணனும், தம்பியும் அவங்க குடும்பத்தோட வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிகளுக்கு இடையில திடீர்னு ஒரு பிரச்சனை. சண்டை வந்துருச்சு. சொத்து தகராறு. உடனே வீட்ட அப்படியே குறுக்க சுவரு கட்டி 2ஆ பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு அண்ணன் என்ன செஞ்சாரு, அவங்க குடும்பத்தோட பக்கத்துல இருக்க நகரத்துக்கு போயிட்டாரு. தம்பி மட்டும் அவங்க குடும்பத்தோட இந்த பகுதியில வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த சுவரு கட்டி பிரிச்ச இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா? அங்க யாருமே போறதில்ல, வசிக்கல. உடனே நம்ம குடும்பம் ஃபுல்லா அங்க குடியேறிட்டாங்க. நம்ம தாத்தாக்கள் எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அது ஓட்டு வீடுங்கிறதுனால உத்தரம்லாம் இருக்கும் மேல. அந்த உத்தரத்துல தொங்க முடியும். அப்ப எல்லாம் அந்த உத்தரத்துல தொங்கிக்கிட்டு, அந்த பகுதி முழுக்க நம்ம ராஜ்யமா தான் இருந்தது. பகலெல்லாம் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இரவானதும் பறந்து போய் பக்கத்துல இருக்க தோப்புல, பின்னால இருக்க தோட்டத்துல இருக்க பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் அப்புறம் என்னமாச்சு அப்படின்னுச்சான் குட்டி வௌவால். அப்புறம் என்னாச்சு, இந்த பக்கம் இருக்க தம்பி குடும்பத்துல இருந்த பிள்ளைங்கள்லாம் பெரியவங்க ஆனாங்க. பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. பிள்ளைங்கள்லாம் வேலை கிடைச்சு வெளியூருக்கு போயிட்டாங்க. அங்க இருந்த வயசானவங்க இறந்துட்டாங்க. அந்த வீடும் இடியிற நிலைமைக்கு வந்ததும் எல்லாரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படின்னுச்சான். அப்ப அந்த பகுதியும் நம்ம ராஜ்யம் தானே! எல்லாம் முழுக்க அந்த மாரி இருக்கலான்னு தான் நாம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய யந்திரம் அந்த முழு வீட்டையும் இடிச்சு போட்டுடுச்சு. அய்யய்யோ! ஆமா. எல்லா நம்ம தாத்தாக்களும் அங்கருந்து அடிச்சு பதறிக்கிட்டு, அந்த வீட்ட காலி பண்ணிட்டு, இந்த தோட்டத்துல குடியிருக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த தோப்பு முழுக்க நம்ம தான் இப்ப இருக்கோம். பழம் நெறையா இருக்கிறதுனால இந்த தோப்புல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மரக்கிளைகள்ல தொங்கிக்கிட்டு நமக்கு இது நல்லாருக்கு அப்படி. "ஏன் நம்ம திருப்பி அந்த வீட்டுக்கு போக்கூடாது?" அப்படின்னு கேட்டுச்சாம் குட்டி வௌவால். அத பெருசா அந்த இடிச்ச பிறகு அந்த இடத்துல பெருசா கட்டிட்டாங்க. வீடு கட்டிட்டாங்க. மாளிகை மாதிரி வீடு கட்டிட்டாங்க. அதில உத்தரம்லாம் கிடையாது நம்ம தொங்கறதுக்கு. மேல தளம் ஒட்டி, கீழ தரையெல்லாம் வழவழன்னு போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துலயும் நம்ம தொங்கவே முடியாது. அப்படின்னு சொல்லிச்சாம். மனிதர்கள் இருக்காத இடத்துல தானே நம்ம இருப்போம். அங்க தான் மனிதர்கள் புழங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லிச்சாம். எனக்கு ஒரே ஒரு தடவ அந்த வீட்ட போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்குமா, அப்படின்னு சொல்லிச்சாம் குட்டி வௌவால். ஆனா போனா நம்மள அடிச்சுட்டாங்கன்னா அப்படின்னுச்சான். இல்ல, இல்ல நம்ம பார்த்துட்டு ஓடியாந்துருவோமேன்னுச்சான். சரி, சரி இரு சாயங்காலம் ஆகட்டும் போவோம். இப்பலாம் கதவு பூட்டியிருக்கும். வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. சாயங்காலம் விளக்கேத்துற நேரம் வீடு கதவு திறப்பாங்க. அப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஆனா நான் வரமாட்டேன். நீ மட்டும் போய் பார்த்துட்டு வா. என்ன பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துரணும் கண்ணு அப்படின்னுச்சான். சரிம்மா, சரிம்மா அப்படின்னுச்சான் குட்டி வௌவால். சாயங்காலம் ஆச்சாம். அப்படியே சூரியன் மறைஞ்சு இருள் படர ஆரம்பிச்ச நேரம் 2 வௌவாலும் பறந்து ரொம்ப தூரம் பறந்து அந்த வீட்டை நோக்கி போனாங்களாம்.
வீட்டு வாசல்லையே அம்மா வௌவால் பறந்துக்கிட்டே இருந்துதான். குட்டி வௌவால் மட்டும் அந்த வீடு கதவு திறந்து விளக்கு வைக்க ஒரு பாப்பா வெளியில வந்தாளாம். வந்து விளக்கு வச்சுட்டு போன நேரம் இந்த வௌவால் டபுக்குன்னு உள்ளார பூந்துருச்சாம். இந்த பாப்பா உள்ளார போகும்போது இதுவும் பின்னாடியே போயிருச்சு, குட்டி வௌவாலும். உடனே பாப்பா பார்த்துட்டா. அம்மா அம்மா அம்மா, வௌவால் பேட்டு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படி கத்திக்கிட்டே பதறிக்கிட்டு அவங்க அம்மா பார்த்து ஓடினாலாம். அம்மா வந்து அடுப்படில் ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க பதறிக்கிட்டு ஓடி வந்தாங்க. அம்மா அம்மான்னு கத்துனாலாம். அது பார் இது அப்படியே தூக்கறதுக்கு இடம் இல்லை, அப்படியே சோத்து மேலே இப்படி மோதி இப்படி மோதி இப்படி மோதினுட்டு அது சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு. உடனே அம்மா வந்து ஒரு காலத்தில் இந்த வீட்டில் நிறைய வௌவாலுங்க தான் இருந்தது, இந்த பழைய ஞாபகத்தில் வந்துருச்சு போல், இரு இரு விரட்டுவோன்னு சொல்லிட்டு குழந்தைங்க பந்தடிக்கிற பேட் இருக்கும்ல, அந்த பேட்டை தூக்கிட்டு ஓடி வந்தாங்களாம் இந்த பேட்டை துரத்த. உடனே இவங்க வர்றதை பார்த்துட்டு அது என்ன செஞ்சுதான், ஹால்லேயே ஒரு படிக்கட்டு இருந்தது, அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஓடி போய் மேலே இருந்த ரூமுக்கு போயிடுச்சான். அம்மா மேலே போயிடுச்சு மேலே போயிடுச்சின்னு கத்துனாலாம் பாப்பா. உடனே அம்மா மேலே ஓடி வந்தாங்களாம் அந்த பேட்டை தூக்கிக்கிட்டு. பாப்பாவும் பயந்துக்கிட்டே வந்தாலாம். இது மேலே போனது மேல் ரூமில் ஜன்னலில் ஒரு திரைச்சீலை தொங்கிட்டு இருந்தான் ஸ்க்ரீனு, அதை பிடிச்சிக்கிட்டு தொங்க ஆரம்பிச்சிருச்சான். அப்பாடி தொங்கறதுக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு. உடனே பாப்பா அம்மா அம்மா அதோ பாரு அந்த ஸ்க்ரீனில் தொங்குது எப்படின்னாலாம். உடனே அம்மா என்ன பண்ணா, சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் அந்த ஜன்னல் கதவை திறந்து விட்டாங்களாம். இந்த பக்கத்து ஜன்னல் கதவையும் திறந்து விட்டாங்களாம். திறந்து விட்டதும் இந்த குட்டி வௌவால் அப்பாடா வழி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜன்னல் வழியாக வெளியில் பறந்துருச்சான். வெளியில் பறந்ததும் அம்மா வௌவால் வெளியிலே சுற்றிக்கிட்டு இருந்ததில்ல, இது எங்கடா காணமே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தப்ப இது வந்ததும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அப்பாடி வந்தியே, எங்கே ஒன்று அடித்து போட்டுருப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் நான், வா வா போகலான்னு. ஆமாம்மா என்னை அடிக்க தான் வந்தாங்க, நான் தப்பிச்சு பொழைச்சி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி வா போகலாம், நம்ம தோப்புக்கே போகலான்னு பறந்து போய்கிட்டு இருந்தப்ப உள்ளே எப்படி இருந்தது கேட்டுதான் அம்மா. உள்ளேயா ஒரே வெளிச்சம், எங்கே பார்த்தாலும் வந்து சோறும் மழமழான்னு இருக்குது, தளமும் மழமழான்னு இருக்குது, தரையும் வழவழான்னு இருக்குது, தொங்கறதுக்கே இடம் இல்லைம்மா, ஒரு இடம் கூட இல்லை. அதனால தான் நம்ம தாத்தாக்கெல்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போலன்னு. ஆமாம் ஆமாம், நமக்கு நிறைய தொங்குறதுக்கு இடம் வேணும். வீடு பழைய காலத்து வீட்டிலனா உத்தரக்கட்டை இருக்கும், தொங்க முடியும். இப்போ இருக்க வீடெல்லாம் அப்படி இல்லையே. அதனால தான் நம்ம தோப்பில் இருக்கோம். தோப்பில் இருக்க மரக்கிளைகளில் வசதியாக தொங்கிக்கிட்டு நம்ம வந்து இரை தேட போகிறதுக்கு இரவு நேரத்தில் பயணம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அம்மா என்னாச்சு தெரியுமா, அந்த வீட்டு அம்மா வந்து என்னை அடிக்க வந்துட்டாங்க, ஒரு பெரிய ஒரு கட்டை மாதிரி உனத்தை தூக்கிக்கிட்டு என்னை அடிக்க வந்துட்டாங்கம்மா, கொஞ்சம் இருந்தால் நான் அடித்து போட்டிருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு தான் சொன்னேன், நீ என்னை விட்டு போகாத, அங்கெல்லாம் போகாதன்னு சொல்லி கொஞ்சம் தப்பிச்சு வந்த, இல்லாட்டா என்ன ஆகியிருக்கும். அதுக்கு தான் அம்மா பேச்சை கேட்கணுங்கிறது, புரியுதா அப்படின்னு சொல்லிச்சான் அம்மா வௌவால். ஆமாம்மா, இனிமேல் நீ சொன்னபடியே கேட்டு நடக்கிறேன், வா நம்ம இடத்துக்கே நம்ம போயிடுவோம், அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் அவங்கவுங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குட்டி வௌவால் அம்மாவோட பறந்து அந்த தோப்புக்கே போயிருச்சான். இந்த குழந்தைகளே கதை பிடிச்சிருக்கா? இதுலேருந்து என்ன தெரியுது, அம்மா பேச்சை கேட்கணும், போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகக்கூடாது, சரியா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? பாய்.